டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். திராவிட என்கிற பெயர்கள் எல்லாம் பிராமணர்களை குறிக்கக்கூடிய பெயர்கள் தான் என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் பே மணியரசன் ஐயா சான்றுகளோடு பலமுறை மேடையில் பேசியும் எழுதியும் வந்தார். அப்போதெல்லாம் கேலி செய்து கொண்டிருந்தார்கள் நமது திராவிட இயக்கத்தினுடைய கட்சிகளுடைய சகோதர சகோதரிகள், அன்பர்கள். அதெல்லாம் பொய்யை உருட்டுறாரு என்றெல்லாம் சொன்னார்கள். இன்று அதை மெய்ப்பிக்கும் விதமாக புகழ்பெற்ற காஞ்சி மடத்தினுடைய அடுத்த மடாதிபதியாக கணேச சர்மா டிராவிட் என்று ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு இளையவர், அவர் தற்பொழுது இன்று பொறுப்பேற்றிருக்கிறார். காஞ்சிபுரத்தினுடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் உள்ளிட்ட பல மடாதிபதிகள் இருந்த அந்த மடத்திற்கு தற்பொழுது டிராவிட் என்று சொல்லக்கூடிய கணேச சர்மா திராவிடர் என்பவர் இன்று பொறுப்பேற்றிருக்கிறார். இது வியப்பூட்டக்கூடியதாக பல பேருக்கு. இது பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இது தொடர்பாக சில ஐயங்களை மூத்த பத்திரிகை உடவியலாளர் நாச்சி செல்வராஜ் ஐயா அவர்கள் எழுப்பியிருந்தாங்க. அவருக்கு பதில் சொல்லும் விதமாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இது நானே கேள்விதான் கேட்கணும். ஆமாம், அப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்குது. ஏன்னா கணேச சர்மா திராவிட் அப்படிங்கிறது இதுக்கு உங்களுக்கு எல்லா தரப்பும் பொதுமக்களும் பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் அப்படின்னு தான் திடீர்னு அந்த மைண்டு போகும். ஆமாம், இது ராகுல் டிராவிட்னா எப்படி என்ன அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்கள் கூட சொன்னீங்க. இப்போது புது விளக்கம் கொடுத்துக்கிறாங்கட்டு. அந்த டிராவிட்டுங்கிறது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். அதேங்க, இப்போ நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா திராவிடர் கழகம் அப்படின்னு ஈவே ராமசாமியை ஆரம்பித்தாங்க. அது முதல்ல தென்னிந்திய நல உரிமை சங்கம் இருந்துச்சு. அது இரண்டாக பிரிந்து, ஒன்று ராஜன் தலைமையில், இன்னொன்று தனியாக இன்னொன்று வச்சு இரண்டாவது பிரிவுக்கு தான் ஈவே ராமசாமி அவர்களை தலைவராக்குறாங்க. அதற்கு பேர் திராவிடர் கழகம் பெயர் மாற்றுறார். அப்போது திராவிட அப்படிங்கிற சொல்லுக்கு அப்பொழுது வடமொழி சொல் தான் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார். ஈவே ராமசாமி அவர்களையும் ஒத்துக்கிறார். அதற்கு பிறகு இவங்க திராவிட இயக்க கழகம், திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிச்சு. அப்புறம் இந்த எல்லா கட்சிகளிலும் திராவிட என்ற சொல் இருக்குது. இது திராவிட என்ற சொல் வட மொழி சொல் அப்படிங்கிறத தொடர்ந்து தமிழ் தேசியத்தை சேர்ந்த பேரறிஞர்களும் அதே போல் தமிழ் ஆய்வறிஞர்களும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இவர்கள் வட சமஸ்கிருதத்தை ஒழிக்கணும், ஹிந்தி திணிப்பை எதிர்க்கணும்னு சொல்லக்கூடிய திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் எப்படி திராவிடங்கிற வடமொழி சொல்லில் பெயர் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அதற்கு பார்த்திங்கன்னா திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களாம் புதிதாக விளக்கம் கொடுத்தாங்க. இல்லை தமிழ் அப்படிங்கிறதா திரமிழா என்று மாறி அப்புறம் திராவிடா என்று மாறியது அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க. அப்போது திரும்ப இலக்கணம் தெரிந்தவங்கலாம் சொன்னாங்க, ஒரு தமிழ் என்கிற சொல் திரமிழா என்று மாறி திராவிடா என்று மாறாது. அது அந்த மொழிக்கான தொல்காப்பியத்தினுடைய அதுக்கு முன்னாடி இப்படி அசால்ட்டாக சொல்கிறாங்க. ஏதோ ஆதாரத்தோட சொல்கிறாங்களா? இல்லை, அவங்க அன்னைக்கு யாரும் எதிர்த்து பேசுறதுக்கு இல்லைங்க. இவங்க திராவிட இயக்கம் ஆதாரம் கேட்கல, பேசவும் இல்லை. அவங்க அவங்க இப்போ இப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ ஒத்துக்கிட்டாங்க, ஓ இருக்கலாமோ அப்படின்னு. நம்முடைய கேள்வி என்னென்னா, தமிழ் தேசிய சிந்தனையாளர்களாக கேட்ட கேள்வி என்னென்னா, பல 10,000 ஆண்டுகளாக நமக்கு தமிழ்னு பெயர் இருக்குது. நம் நாடு எதுவென்று கேட்டால் தமிழ்நாடு என்று கூறும்னு தொல்காப்பியத்துக்கு விரிவுரை எழுதுனா இளங்குமரனார் சொல்கிறாங்க 11ஆம் நூற்றாண்டிலேயே. அப்புறம் பைந்தமிழ்நாடு, பழந்தமிழ்நாடு என்ற சொற்கள் எல்லாம் இருக்குது. தமிழ் என்ற சொல் நம்ம சங்க இலக்கியங்களே நிறைய இருக்குது. ஆனால் தமிழ் சங்க இலக்கியங்களோ தமிழ் இலக்கியங்கள் ஆவணங்களில் எங்கேயுமே திராவிட என்ற சொல்லே கிடையாது. அப்போ இது முழுக்க வடக்கிலிருந்து தான் வந்த சொல் அப்படிங்கிறது தான் நம்ம வைத்த இது. இருந்தாலும் இவங்க திராவிட இயக்கங்களெல்லாம் இது ஆரியத்திற்கு எதிரான நாங்கள் வச்சுருக்கோம், சனாதன பார்ப்பனிய வர்ணாசிரமத்திற்கு எதிராக நாங்கள் திராவிடம் என்கிற ஒரு ஆயுதத்தை நாங்கள் சுமந்து நிற்கிறோம்னு சொன்னாங்க. சரி, ஏதோ சொல்லிட்டு போகிறேன்னு விட்டாச்சு. அதற்கு பிறகு நீங்கள் இப்படி அதுக்கு பொருள் கேட்ட போது என்னென்னா, தமிழ் தான் திராவிடமாச்சுன்னு சொன்னாங்க. அது உடைக்கப்பட்டு விட்டது. தமிழ் என்பது திரமிழா என்று ஆகும். திரமிழா அப்படிங்கிறது தமிழ் என்பது திரமிழா ஆகலை. திரமிழா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திரைமீளர் என்கிற தமிழ் சொல்லிலிருந்து உருவாகிறது தான் திரமிழா. இது வடக்கு இருக்கிறவங்களுக்கு வாயில நுழையாதனால கலிங்கத்துக்காரங்க திரமிழா அப்படின்னு பயன்படுத்திட்டாங்க. அப்புறம் இப்போ எடுத்துக்காட்டால் நீங்கள் பூவிருந்தவல்லி அப்படின்னு அழகான தமிழ் பெயர். இப்போ என்ன சொல்கிறாங்க, பூனமல்லி அப்படின்றாங்க. ஒத்தைக்கல் மண்டபம் அப்படிங்கிறது உதக மண்டலம். இன்னைக்கு ஒட்டக்கா மண்டுன்றான். கன்னியாகுமரிக்கு கேப் குமரின்றாங்க. இது போல வாயில நுழையாத போது அவர்கள் திரமிழா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அடிப்படை. சரி, இப்போ திராவிடா என்ற சொல்லை ஆய்வு செய்த ஆய்வறிஞர்கள் நம்ம வழக்கறிஞர் சக்திவேலையா இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாடு முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய தலைவர். அவர் தொடர்ந்து பெரிய ஆய்வுகளை நடத்திட்டு வர்றார். ஏற்கனவே தமிழ்நாடு தமிழருக்கு அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. இப்போ அவர் ஆங்கிலத்திலும் கொண்டு வர இப்போ திராவிடா பற்றி ரொம்ப ஆழமான ஆய்வு மேற்கொண்டு நமக்கு இப்போ டிஎன்டிவி நடத்தின கருத்தரங்களை பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, திராவிடா என்ற சொல் கிடையாது. இப்போது நீங்கள் வங்காளத்தில் தேசிய கீதம் இருக்கு இல்லைங்களா, அதில் திராவிட உத்கல பங்கான்னு நம்ம படிக்கிறோம்ல. ஆனால் உண்மையிலேயே வங்காளத்தில் அந்த சொல் திரைவதா அப்படின்னு தான் இருக்குது. ஓஹோ, சரிங்களா. அப்போ இது சக்திவேல் ஐயா திரைவதா
அது வந்து திராவிடத்தில் குறிக்கலையா? அதுதான் திரைவத்துன்னு தான் இருக்கு. அதே போல வந்து சமஸ்கிருத நூல்ல இன்னும் போனோம்னா நீங்க அதுல வந்து திரைவரா அப்படின்னு தான் இருக்கு. அப்போ திரைவரா அப்படிங்கிறது திரைவத் அப்படின்னு ஆகி திரைவத்துங்கிறதா திராவித் ஆகி திராவித்துங்கிறது திராவிட ஆயிடுச்சு. இப்போ இதுதான் ஒரு மொழி வந்து சரியான பரிமாணத்துக்கு வர்றது. அப்போ இவங்க இது யாரை குறிக்குது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. நம்ம வந்து இது பொருள் என்னன்னு பார்க்கும்போது பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல் திராவிடங்கிறது. ஓஹோ, திரைவத்தா அப்படி இந்த சமஸ்கிருதத்தில் திரைவத்தான்னு இருக்கு, திரைவத்துன்னு இருக்கு. அது திராவிடா அப்படின்ற மாதிரி திராவிட இவங்க திராவிடன்னு இப்போ வந்து வழக்கத்தில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு 2 சான்றுகள் நம்ம பார்க்கலாம். ஒரு சான்று வந்து பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கர் தெள்ள தெளிவாக அதற்கு வந்து விளக்க கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4 வர்ணங்கள் கொடுக்கும்போது சூத்ரா அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றாருன்னா அது பிராமணர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய 4ஆம் பிரிவு தான் சொல்றாரு. நான் பிராமணர்களை குறிக்கக்கூடிய சொல் அல்ல அப்படின்னு சான்றுகளோடு நிரூபிச்சிருக்காரு. இப்போ இந்த திராவிட என்று வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதே போல இது பிராமணர்களை குறிக்கக்கூடிய சொல் தான். வடக்கு இருந்த பிராமணர்கள் அவங்களுக்குள்ள ஒரு பஞ்ச திராவிடர்கள் அப்படின்னு 2ஆ பிரிகிறாங்க அவங்க. அப்ப தெற்கு நோக்கி சென்ற பிராமணர்களை குறிக்கக்கூடிய சொல்லாதான் அது வந்து திரைவத்தை அப்படின்னு இருக்கு, திரைவத்துன்னு இருக்கு. அதுவும் வந்து தென்னிந்தியாவை குறிக்கக்கூடிய சொல்லா அப்படின்னா இப்ப கால்டுவெல் போன்றவங்கலாம் தென்னிந்தியாவை குறிக்கக்கூடிய சொல் மாதிரி அவர் இலக்கணத்தில் கொண்டு வந்திருக்காரு. அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சுட்டாரு. ஆமா, அவர் என்ன பண்றாரு, டிராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி லிங்குவிஸ்டிக் ஃபேமிலி அப்படின்னு அந்த புத்தகத்துக்கு பேர் போட்டாரு. அவர் சொல்றது சவுத் இந்தியன் ஆர் டிராவிடியன் அப்படின்னா என்ன பொருள்னா அவர் என்ன சொல்றாருன்னா தென்னிந்தியா என்கிற பெயராக குறிக்கிறார். ஆனால் இப்ப சக்திவேலையோட ஆய்வுல வருது தென்னிந்தியாவை குறிக்கக்கூடியதும் இல்லைன்றார். ஏன் அப்படின்னா இந்த திரைவட் அப்படின்ற திரைவத்துன்னு சொல்றாங்களா, திராவிடன்னு சொல்றாங்களா, இதுல குஜராத்தும் வருது. ஓ சரிங்களா, சரி. அந்த பரப்பளவில் பார்க்கும்போது குஜராத் வருது. அது குஜராத் எப்படி தென்னிந்தியாவாகும்? மராட்டியும் வருது. இது சக்திவேலையா இப்போ வந்து ஆய்வுல வந்து மேற்கு இந்தியாவில் வருது. ஆமா, அப்போ கால்டுவெல் என்ன பண்ணிடுறாருன்னா அதை அந்த பக்கம் வலது பக்கம் போட்டு இந்த பக்கம் இவரா பிரிச்சு அவரா ஒரு கற்பனைக்கு பண்ணிடுறாரு அவரு. ஸோ இதையும் இவங்க அப்படியே என்ன ஏற்றுக்கிட்டாங்கன்னா சரி நம்ம அமைப்புக்கு வந்து பெயரா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவங்க வச்சுட்டாங்க. உண்மையில் அது சமஸ்கிருத பெயர். திரைவத் என்கிற சமஸ்கிருத பெயர் 3 இடங்களை குறிக்கக்கூடியது. திரைவத் அப்படின்னா 3, திரைவரா திரைவத்னா 3 பகுதியில் குறிக்கக்கூடியது. தென்னிந்தியாவில் எங்கேயுமே அந்த பகுதி கிடையாது. ஆனா ஆதிசங்கரர் சொல்றாரு அப்படியே பகுதியை சுப்பிரமணியன் சாமி பேசும்போது அது 3 இடங்களை குறிக்கக்கூடிய சொல் தான்றாரு. ஆனால் அது தென்னிந்தியா வாங்கிறத உறுதிப்படுத்த முடியல. இது முழுக்க முழுக்க வட இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட சொல், பிராமணர்களை பயன்படுத்த சொல். இதுல நிறைய ராகுல் டிராவிட் நீங்க சொன்னீங்களா, அது திரைவத்து தான். அது ராகுல் திராவிடா, அதுதான் அவருடைய பெயர். அவங்க மூதாதையரெல்லாம் வந்து கும்பகோணத்தை சேர்ந்தவங்க. ஆமா, அதே போல வந்து நம்ம சமஸ்கிருத கல்லூரியில வந்து ஒரு பேராசிரியர் இருந்தார், மணி டிராவிட் அவர் பேரு. சரிங்களா, இப்போ கணேச சர்மா டிராவிட். ஸோ இது எல்லாமே திராவிட அப்படிங்கிறது வந்து பிராமணர்களை குறிக்கக்கூடிய சொல். ஆனால் நம்ம மக்கள் வந்து என்ன பிடிச்சிட்டு அது பார்ப்பனியத்தை பிராமணியத்தை நாங்கள் தான் ஒழிக்க போகிறோம் அப்படின்ட்டு அவர்கள் பிராமணர் பெரிய வச்சுட்டு இருக்காங்க அமைப்புக்கு, இயக்கத்துக்கு. அப்போ நீங்கள் சுருக்கமாக பார்க்க போனால் திராவிடர் கழகத்திற்கு விளக்கம் சொன்னால் பிராமணர் கழகம் அப்படின்னு தான் வருது விளக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விளக்கம் சொன்னீங்கன்னா பிராமணர் முன்னேற்ற கழகம் தான் வருது. இப்போ அந்த அடிப்படையில் பிராமணர்களுடைய பெயர் அது. சரிங்களா, இதுதான் இப்போ வந்து அப்போ என்னன்னா இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் இல்லை அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, திராவிடத்துக்கு வந்து மரபியல் வந்து சில விஷயங்கள் சொல்றாங்க, அது மரபியலாகவும் சொல்றாங்க, இல்லை சில பேச்சு மொழியிலாகவும் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இது தமிழை தழுவிய மொழி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு இனர்வு அதாவது இனமும் ஒரு திராவிட இனம்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இப்படி பல குறிப்புகள் சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா, இதுல நல்லா ஒன்று புரிஞ்சுக்கீங்க. இதுல சக்திவேலையா ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்தாங்க. ஒரு மொழிவழி தேசிய இனம்னா ஒரு தமிழ் அப்படின்னா தமிழ் மொழிவழி தேசிய இனம், தெலுங்குன்னா தெலுங்கு மொழிவழி தேசிய இனம் தான் இருக்க முடியும், பஞ்சாப்னா பஞ்சாப் மொழிவழி தேசிய இனம், பிரெஞ்சுனா பிரெஞ்சு மொழிவழி தேசிய இனம். இப்படி ஒரு மொழிக்கு தான் ஒரு தேசிய இனம் இருக்க முடியும். ராபர்ட் கால்டுவெல் என்ன கூத்து பண்ணாருன்னா ஒரு 9 மொழிகளை சேர்த்துக்கிட்டு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாம் 9 மொழிகளையும் சேர்த்துட்டு இது திராவிட தேசிய இனம்னு உருவாக்குனார் அவர். அப்படி இது வந்து அபத்தமான ஒன்று, உலகத்தில் அறிவியல் பூர்வமானதல்ல, அறிவுபூர்வமானதும் அல்ல. கால்டுவெல் இதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? கால்டுவெல் என்ன, அது கால்டுவெல் வந்து அதுதான் அந்த காலகட்டத்தை நம்ம இன்னும் வரலாற்று ஆய்வு செஞ்சு பார்த்தா அவருக்கு யார் அழுத்தங்கள் கொடுத்ததுன்னு பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். ரெண்டாவது அவர் என்ன பண்றாருன்னா இத்தனை மொழிகளை சேர்த்து ஒரு மொழிவழி தேசிய இனமா ஒரு கற்பனையான தேசிய இனத்தை உருவாக்குறாரு. அது தவறு, அது பிழை. அப்படி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் சேர்த்து ஒரு வந்து நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அது ஒரு தவறாச்சுங்களா? அப்போ இவ்வளவு குளறுபடிகளை இவங்க வச்சுக்கிட்டு தொடர்ந்து வந்து தமிழும் ஒன்று தான் திராவிடம் ஒன்று தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ் ஆவணங்களில் எந்த இடத்துலையுமே திராவிடா என்கிற பெயர் கிடையாது, திரைவத்துங்கிற பெயர் கிடையாது, டிராவிட்டுங்கிற பெயர் கிடையாது. அது முழுக்க முழுக்க மனுஸ்மிருதியிலும் மகாபாரதம் உள்ளிட்ட வடமொழி காப்பியங்களில் வடமொழி ஆவணங்களில் தான் இருக்குது அப்படிங்கிறது
இப்போ உறுதியாயிடுச்சு அப்படிங்கிறது தான். இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி சங்கர மடத்திற்கு, பிராமணர்களுடைய மடத்திற்கு ஒரு திராவிடர் அவர் வந்து மடாதிபதி ஆகியிருக்கார். அப்படிங்கும்போது அந்த திராவிடர் என்கிற திராவிடா, திரைவத், திரைவதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொற்கள் எல்லாமே பிராமணர்களை குறிக்கக்கூடிய சொல் அப்படிங்கிறது 100 விழுக்காடு உறுதியாயிருக்கு. இதில் தமிழ் தேசியத்துக்கு வந்து இவங்க தமிழ் தேசியர்கள் கிண்டல் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன ஆரிஜின் இருக்குது, தமிழுக்கு என்ன வந்து பூர்வகுடி இருக்குது, தமிழுக்கு என்ன தொன்மம் இருக்குன்றாங்க. இவங்களோட அமைப்புக்கே பெயரை வந்து ஒழுங்காக வைக்க தெரியல. வடமொழியில் பெயரை வைத்துக்கொண்டு, பிராமணர்கள் பெயரை வைத்துக்கொண்டு பிராமணர்களை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு நகைச்சுவை இத்தனை ஆண்டுகள் நடந்திருக்கு. இதெல்லாம் தமிழ் தேசிய 1-2 பேர் அங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு தமிழ் தேசிய பேரெழுச்சி ஏற்பட்ட இந்த காலத்தில் இதை சொல்லும்போது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் என்னுடைய விளக்கங்க. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.